விளக்கம். மௌத்தாகிறோம் ஆனால் மேலாடி வருவார்கள் என்று சொல்கிறார்களே, இது உண்மையா பொய்யா? இறந்து போனவங்க உலகத்தில் இருக்கிறவங்க மேலே வர்றாங்க, மேலாடுறாங்கன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா பொய்யான்னு கேட்குறாங்க. இது ரெண்டு விதத்தில் இதற்கான பதிலை நாம் தெரிந்து கொள்ளணும். ஒன்று, மார்க்க ரீதியாக இதற்கு என்ன ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை பார்க்கணும். ரெண்டாவது, மார்க்கத்தை வச்சுட்டு அறிவுபூர்வமாக யோசித்து பார்க்கணும். ரெண்டு கோணத்தில் சிந்தித்து பார்த்தாலும் இறந்தவர்களுடைய வாழ்க்கை இறப்போடு முடிந்து விடுகிறது. இறப்புக்கு பிறகு அவர்கள் உலகத்துக்கு திரும்பி வருவதோ, எந்த மனிதர்களின் மீது மேலாடுவதோ, பேயாக பிசாசாக உலகத்திலே சுற்றி திரிவதோ அது கிடையவே கிடையாது என்பதனை அழுத்தம் திருத்தமாக குர்ஆனிலிருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. முதல்ல இந்த மேலாடுறதுங்கிறது இறந்து விட்ட உயிர்கள் திரும்ப வருது, அந்த அந்த கான்செப்ட்ல தான் இது சொல்றாங்க. அல்லாஹ் இறந்து விட்ட உயிர்களை பற்றி குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இறந்த உயிர் என்ன 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 லெவல்ல இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணிக்கக்கூடிய உயிர்களை அவன் அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ உயிர்களை கைப்பற்றிக் கொள்கிறான். ஹீன மௌத்திஹா, அவைகள் மரணிக்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் உயிர்களை கைப்பற்றிக் கொள்கிறான். அது மாதிரி தூங்கக்கூடிய நேரத்தில், தூங்கும் போதும் உயிர்கள் அல்லாஹ் இடத்துல கைப்பற்றப்படும். தூங்கும் போது உயிர் கைப்பற்றப்படுதுன்னா அதுல ரெண்டு விதமா இருக்கிறது. உயிர்னா நம்முடைய மூளை வேலை செஞ்சு முறையாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய உயிர்னு ஒரு உயிர் இருக்கிறது. அதெல்லாம நம்ம உடல் இயங்குவதற்குரிய உயிர்னு ஒன்று இருக்கிறது. தூங்கிக்கிட்டே இருப்போம், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஹார்ட் இயங்கி கொண்டிருக்கும், உடம்புக்குள்ள இருக்கிற சுரப்பிகள் இயங்கி கொண்டிருக்கும். நமக்கு ஏதேனும் கொசு கடிக்கும், திடீர்னு தூக்கத்திலே அடிப்போம். நம்ம உணாரோடு தெரிந்தெல்லாம் அடிக்கிறது இல்லை, ஒரே பக்கமாக படுத்து தூங்கிக்கிட்டே இருப்போம். திடீர்னு கை வேலை தானா புரண்டு படுப்போம், முழிச்சு பார்க்காம, சிந்தனை இல்லாம. இயற்கையில இப்படி எல்லாம் நடக்கும். இது ஒரு விதமான உயிர். ஆனாலும் தூங்கிக்கிட்டே இருப்போம், பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு தெரியாது, பக்கத்தில் பேசுறவங்களுடைய பேச்சு புரியாது. எப்படி இறந்தவனுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுடைய பேச்சு தெரியாதோ, மற்றவங்களை பார்க்க முடியாதோ, மற்றவங்களத்துல பேச முடியாதோ, அது மாதிரி ஒரு நிலையும் இருக்கிறது. சில ஒரு விதமான செயல்பாடுகள் இயங்கி கொண்டிருக்கிற அது மாதிரியான நிலைப்பாடு இருக்கிறது. அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான், ரெண்டு விதமான நிலையில அல்லாஹ் உயிர்களை எடுக்கிறான். ஒன்னே, ஒருத்தருடைய கால அளவு முடிஞ்சு போச்சு, அவருடைய உயிரையும் தன் கைவசத்துல எடுத்துக் கொள்கிறான். இன்னொன்னு, தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, தூங்குறவருடைய உயிரையும் கைவசத்துல எடுக்கிறான். யாருக்கு தூக்கத்தோட டைம் முடிஞ்சு போச்சோ அவங்களுடைய உயிரை தான் கைவசத்துல வைத்துக் கொள்கிறான். யாருக்கு தூக்கத்தோட டைம் முடியல, தூங்கி எழுந்து அவன் உலகத்துல வாழ வேண்டியது இருக்கிறது, அவன் மரணிப்பதற்குரிய காலம் வரவில்லையோ, அந்த உயிர்களை மீண்டும் அங்கே அனுப்பி விடுகிறான், உலகத்துக்கு அனுப்பிடுறான். இது அல்லாஹ் வசனத்துல சொல்லி காட்டுகிறான். இறந்த உயிர்கள் அனைத்தும் ஃபயும்சிகுல்லதி கலா அலைஹில் மௌத், யார் மீது மௌத் விதியாக்கி விட்டதோ அந்த உயிர்களை அல்லாஹ் தன்னிடத்திலே தடுத்து வைத்துக் கொள்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய கைவசத்தில் தடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உயிர் இந்த உலகத்திற்கு எப்படி வர முடியும் என்பது ஒரு கேள்வி. ரெண்டாவது என்ன, அல்லாஹ் கைவசத்தில் வச்சிருக்கிற அந்த உயிரை எங்க வச்சிருக்கிறேன் அதையும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஓமின் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸூன், திரும்ப உலகம் அழிக்கப்பட்டு மக்கள் எல்லாரும் எழுப்பப்படுமே கியாமத்து நாள், அந்த கியாமத்து நாள் வரைக்கும் இறந்துவிட்ட உயிர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் இடையிலே சம்பந்தம் இல்லாமல் ஒரு திரைமறைவிற்கு அப்பாற்பட்ட இடத்திலே கொண்டு போய் அந்த உயிர்களை இறைவன் தங்க வைத்து விடுகிறான். அந்த உயிர்கள் இந்த உலகத்துக்கு வராது, இந்த உலகத்துக்கும் அந்த உயிர்கள் சம்பந்தம் இல்லாத இடத்துல கொண்டு போய் அந்த உயிர்கள் வைக்கப்பட்டு விடுகிறது என்று குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். உலகத்துக்கு வர முடியாதுன்னு குர்ஆன் திட்டவட்டமாக சொல்லுகிற பொழுது உயிர் திரும்ப மேலாடிச்சு என்று சொன்னால் இது குர்ஆனுக்கு எதிரானது இல்லையா? ஒரு முஸ்லீம் அதை நம்பலாமா? போன உயிர் திரும்ப வந்துருச்சுன்னா அப்ப அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுக்கணும். அல்லாஹ் வர முடியாதுங்கிறான், அதை நீ பார்க்க முடியாது, நீ சம்பந்தப்பட முடியாத ஒரு உலகத்துல ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த உயிரை வச்சுக்கிட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். நாம நம்மள சில பேர் என்ன பண்றாங்க, இல்ல இல்ல உயிர் வந்துருச்சு, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டு இருந்து தப்பிச்சு வர முடியுமா? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஏற்பாடுங்கிறது நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிற செட்டப்புகள் மாதிரியா, நம்முடைய ஜெயில்கள் மாதிரியா? நம்ம ஜெயில மனுஷன் ஏற்படுத்தி வச்சிருப்பான், மனுஷனை தங்க வைக்கிறதுக்கு ஜெயிலு கம்பியை உடைச்சு விட்டு வெளியில வந்துருவாங்க. அது மாதிரி அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு ஏற்பாட்டில் இருந்து யாரும் தப்பிச்சுட்டு ஓடி வந்துட முடியுமா? யாரும் தப்பிச்சு வர முடியாது. அங்க போனவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. இன்னும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உயிர்கள் மரணித்து விட்டால் அது 3 நிலைகள் இருக்கும் அந்த உயிர்களுக்கு. ஒன்று நல்ல உயிர்கள், நல்ல உயிர்கள்ல 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்று சாதாரணமா நல்லது செஞ்சு உலகத்தில் வாழ்ந்த உயிர், அந்த உயிர் அவர் மரணித்து விட்டால் அந்த உயிருடைய நிலைமை என்னன்னா, அவங்க கபரில் வைக்கப்பட்டதுக்கு பிறகு
மலக்குகள் வந்து கேள்வி கேட்பார்கள். கேள்வி கணக்குகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு நீ தூங்குன்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் தூங்க ஆரம்பிக்கும். எது வரைக்கும் தூங்கும்? கியாமத் நாள் வரைக்கும் தூங்கிக் கொண்டே இருக்கும் நிம்மதியாக. இன்னொரு புறத்தில் இன்னொரு நல்லவர்கள் இருக்கிறார்கள். அவங்க யாருன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு தங்களுடைய உயிர்களை அர்ப்பணம் செய்தவர்கள். அவர்களுடைய உயிர் அவர்கள் மரணித்த உடனே அல்லது அவர்கள் கொல்லப்பட்ட உடனே அந்த உயிரை அல்லாஹ் என்ன பண்ணுவானா, நேரடியாக எடுத்து சொர்க்கத்தில் பச்சை நிற பறவைகளுடைய கூட்டுக்குள்ள வச்சு நீங்க சொர்க்கத்திலே சுற்றி திரியுங்கள் அப்படின்னு சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் விட்டுருவானா. அந்த உயிர் சொர்க்கத்தை சுத்திக்கிட்டு வரும். இன்னொரு உயிர் இருக்கிறது, கெட்டவர்களுடைய உயிர். அல்லாஹ் வணங்காம அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ்வுக்கு இணை ஏற்பிச்சு பெரும்பாவத்தோடு வந்திருக்கிற அந்த உயிர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை கபரில் வச்ச உடனே கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அவர்கள் திணறுவார்கள். அவர்களுக்கு வேதனை ஆரம்பிக்கும். உலகத்தை நீ வந்து பாழாக்கிட்டு வந்துட்ட, இறைவனை முறையாக வணங்காமல் வந்து விட்டாய் என்று சொல்லி இறைவனிடமிருந்து தண்டனை வழங்கப்படும். தண்டனை தினம் 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 அவர்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். எது வரைக்கும் தண்டனை? கியாமத் நாள் வரைக்கும் தண்டனை. மொத்தமே உயிர்கள் 3 தான். ஒரு உயிர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கும், ஒரு உயிர் தூக்கத்தை இன்பமாக கழித்து கொண்டிருக்கும், ஒரு உயிர் சொர்க்கத்தில் இன்பமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் பறவையினுடைய வடிவத்தில். இப்படித்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேறொரு வடிவமோ அல்லது வேறொரு உடல்ல போய் சேர்றதோ திரும்ப இந்த உலகத்தை நோக்கி வருவதோ சாத்தியமே கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருடைய நிலைமை இவ்வளவு. ஒரு ஆள் இறந்துட்டா இந்த 3ல ஏதாவது ஒரு இடத்துல தான் இருப்பாரு, திரும்ப உலகத்துக்கு வரவே மாட்டாருன்ட்டாங்க. இன்னும் இந்த கருத்தை அழுத்தமா சொல்றதா இருந்தா ஷஹீதுகளை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் பல இடத்துல சொல்றாங்க. இந்த ஷஹீதுகளுடைய உயிர்கள் சொர்க்கத்துக்கு வந்த உடனே அல்லாஹ் வந்து அந்த ஷஹீது இடத்துல கேட்கிறானா, உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு என்ன தேவை இருக்குது? நாங்க தான் இந்த இன்பமயமான உலகத்துல சொர்க்கத்துல கொண்டு எங்களை வச்சுட்டியே, இதை விட எங்களுக்கு என்ன வேண்டி இருக்கிறது என்று அவர் பதில் சொல்வார். அல்லாஹ் விடமாட்டான். திரும்பவும் கேட்பான், இல்லை ஏதாவது கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? 2வது முறையாகவும் அவங்க பதில் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை அல்லாஹ். திரும்ப 3வது முறையா அல்லாஹ் கேட்பான், ஏதாவது கேளுங்க, என்ன வேணும்? அப்ப அவங்க சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் எங்களை வந்து திரும்ப நீ உலகத்துக்கு அனுப்பிறேன். ஏன் திரும்ப உலகத்துக்கு? எங்களுக்கு நீ கொடுத்திருக்க இந்த அந்தஸ்து, அல்லாஹ்வுடைய பாதையில போரிட்டு உயிரை கொடுத்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய இவ்வளவு பெரிய நன்மை எங்களுக்கு வழங்கி இருக்கிற, இந்த நன்மை தெரியாமல் உலகத்தில் எங்களுடைய குடும்பத்தார் இருக்கிறாங்க, இந்த நன்மையை அனுபவிக்காதது பற்றி தெரிந்து கொள்ளாம எத்தனை பேர் உலகத்துல கவனமற்று இருக்கிறாங்க. என்னுடைய சொந்தக்காரங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த நன்மைகளை பற்றி எடுத்து சொல்லி அவர்களையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக மாற்றுவதற்கும், நாங்களும் மீண்டும் உலகத்துக்கு போய் மீண்டும் உன்னுடைய பாதையில போரிட்டு எங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்து விட்டு வருவதற்கும் எங்களை திரும்ப உலகத்துக்கு எங்களுடைய உயிரை திரும்ப அனுப்பு என்று ஷஹீதுகள் கேட்பாங்களாம். அப்ப அல்லாஹ் சொல்வானா, இது நம்முடைய ஏற்பாட்டில் கிடையாது, வேற எதை கேட்டாலும் உங்களுக்கு வழங்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர் என் கைவசத்திலே வந்து விட்டால் அந்த உயிர் திரும்ப உலகத்துக்கு போறதுங்கிறது என் ஏற்பாடு கிடையாது, என்னுடைய விதியில கிடையாது. ஆகையினால ஒரு காரியம் செய்யறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இன்பத்தை பத்தி உலகத்துக்கு சொல்லணும், அதான உங்களுடைய நோக்கம். உங்களுடைய சார்பில் நானே சொல்லி விடுகிறேன் என்று குர்ஆனில் அல்லாஹ் வசனம் இறக்கி வச்சிடறான். சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்பம் ஷஹீதுகளுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு கொல்லப்பட்டவர்களை, வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டு இறந்தவர்களை அவர்கள் இறந்தவர்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள், அல்லாஹ்விடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள். இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள், அவர்கள் சொர்க்கத்தை சுற்றி வருகிறார்கள் என்று சொல்லி சொர்க்கத்திலே அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிற இன்பத்தை எல்லாம் அல்லாஹ் அவர்களுடைய சார்பில் குர்ஆனில் நமக்கு சொல்லி தந்து விடுகிறான். அப்போ ஒரு உயிர் உலகத்துக்கு வர்றதுக்கு நியாயம் இருக்குதுன்னா அதுக்கு இந்த உயிருக்கு நியாயம் இருக்கு. எந்த உயிருக்கு? அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை கொடுத்தவன் இருக்கிறான, அவனுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எனக்காண்டி இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி இருக்கிற. சில பேர் பணத்தை கொடுப்பாங்க, சில பேர் பொருளை கொடுப்பாங்க, நீ எனக்காக வேண்டி உயிரையே கொடுத்திருக்கிற, உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அந்த உயிரை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்புவதற்கு கடுகளவிற்காவது நியாயம் இருக்கு. ஆனா அதுக்கு கூட மறுத்துட்டேங்களாம். எந்த உயிர் உலகத்துக்கு வருவதற்கு